cotamymedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம். நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக +2 படிச்சுட்டு வந்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு 3 இடங்கள் வந்தவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போது தமிழில் முதல் மாணவராக வந்தவருக்கும், அதுவும் இல்லாமல் கண்ணிழந்த மாணவர்களுக்கும், அது போக ரொம்ப பின்பற்றின ஒரு சமுதாயத்திலேருந்து வந்தவங்க, நல்லா படிக்க முடிஞ்ச மாணவர்கள், ஆனால் பணம்ங்கிறது ஒரு குறையாக இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஆரம்பித்தப்போ 2250 ரூபா தொகையை ஆரம்பித்தது. இப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர மாணவர்களுடைய கதைகள் நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள், ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க படித்து அவங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் தான் இங்கே பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மேடை அவங்களுக்கான மேடை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்க சுற்றி இருக்கிறவங்கள, பக்கத்தில் வீட்டில் இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நல்லா படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு தேவையான கல்வித்தொகை அவங்க செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கல்விங்கிறது அவங்கள மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தையும் மேலே கொண்டு வர விஷயமா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். பண்ணி விஜ்ஞான கவுன்சிலிங் டேக்கு வந்த சந்தோஷத்துல இன்னைக்கு இந்த அவார்டு வாங்க வந்திருக்காரு. வயசு பெற்றோர்களோட மோகன்குமார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. மாதேஷ் 12th முடிச்சுட்டு இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் டேட் வந்திருக்கு மோகன்குமாருக்கு. அவரு திருச்சி நாமக்கல்ல இருந்து வந்திருக்காரு. முடிச்சுட்டு இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் டேட் வந்திருக்கு மோகன்குமாருக்கு. அவரு திருச்சி நாமக்கல்ல இருந்து வந்திருக்காரு. சிஐடில சீட் கிடைச்சு, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில சீட் கிடைச்சு அதுல சேர்ந்து படிக்க போறாரு. 1177 மோகன்ராஜ் IRPT ஈரோடு IRPTல காலேஜ் சேர்ந்து படிக்க போறாரு மோகன்ராஜ். 1000க்கு மேல மதிப்பெண்கள் வகுப்பில் எடுத்திருக்காரு. அப்படின்னு சொல்லி முதல் மாணவன் தமிழகத்தில் BCA சேர போறாரு. பல தடவை தாண்டி இன்னைக்கு 1000 மதிப்பெண் நான் எடுத்துருக்கேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் மத்தியில் அவர் தான் செகண்ட் மார்க் 1136. சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் திரு சூர்யா மற்றும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் கும்மிடிப்பூண்டி இளைஞர்களுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் நானும் அக்காவும் யுத்தத்தால் எங்களோட உடைமைகளை நாங்கள் விரோதில் திரும்பி வந்தாங்க. அம்மாவும் தம்பியும் அப்படின்னு அங்கே தான் இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் மத்தியில் இன்னைக்கு இந்த கேம்பில் கஷ்டப்பட்டு படிச்சு என்ன மாதிரி நிறைய பசங்க படிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அங்கே பொதுவாக அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்காது கேம்பஸ். ஆனால் எங்களுடைய ஒரே இலக்கு கல்வி மட்டும்தான். நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேரோட கல்வி. இங்கே வந்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே டாக்டர் ஆகிடணும், இன்ஜினியர் ஆகணும். என்னுடைய இலக்கை நான் உண்மையாக பேசிட்டேன். காரணம் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. இது சொல்லிட்டு கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கும். எங்கள் அக்காவோட ஒரே ஒரு மார்க்காக அதிகம் எடுக்கிறவங்க தான் என்னோட வச்சேன். ஆனால் நான் இப்போ +2ல எங்கள் அக்கா மார்க் 1049, என் மார்க் 1036. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சேன். நிறைய பசங்க நைட்டில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் பக்கத்துல இருந்து படிக்க பாரு அப்படின்னு. நான் உண்மையாக 9 மணிக்கு தான் தூங்கிடுவேன். காலையில் என்னைக்குமே நான் அலாம் வச்சதில்லை. காரணம் எங்கள் அப்பா பக்கத்தில் தூங்கிட்டு பாரு. நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னா 2 மணிக்கே அவர் எந்திரிச்சுப்பாரு. 4 மணிக்கு எந்திரிக்க என்னோட +2க்கு அதிகமாக கொடுத்தது என்னுடைய அப்பா. ஒருவேளை அவர் எக்ஸாம் நிச்சயமாக 1150 மார்க் எடுத்துப்பாரு. எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாக்கிங் ஸ்டிக் ஆக மாதிரியாவது இருக்குன்னு சொன்னாங்க. காலேஜ் நம்ம போகிறோம்னா பசங்க போகிறோம்னா பேரண்ட்ஸ் முன்னாடி போகணும், அவங்க கற்கள் எல்லாமே தள்ளிட்டு போகணும். ஆனால் எங்கள் அப்பா சொல்ல தப்பான்னு வச்சுக்கலாம், என்னுடைய சிறுமாய் தான் இருக்காரு. எனக்கு குத்த வேண்டிய முள் எல்லாத்தையுமே அவர் வாங்கிட்டு இருக்காரு.
இன்னைக்கு நான் நிற்கிறேன்டா எங்கள் அப்பா வந்து அதிகமாக சொல்றது கடவுளுக்கு நீ வேண்டிக்குவாங்க. கடவுள்கிட்ட எனக்காக நான் வேண்டியது எங்கள் அப்பா தான் எனக்காக வேண்டியிருக்காரு. இப்போ நான் எம்சிசி காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி பிகாம் படிச்சிருக்கேன். எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டு கூட எங்கள் பாட்ட வசதி இல்லை. காரணம் 6500 ரூபாய் தான் அவருக்கு சம்பளம். அதுக்குள்ள எங்கள் அக்காவையும் படிக்க வச்சு என்னையும் படிக்க முடியாது. எங்கள் அக்கா படித்து முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இப்போ இன்னும் டிகிரி சேர்த்துருக்காங்க. இப்போ நான் சேர்ந்துருக்கேன். அது கூட அட்மிஷன் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு எங்கள் அப்பாவோட அவகாசம் கேட்டு தான் கட்ட முடியும். மீதி காசு கட்ட முடியாது. 1 மாத காலம் அவகாசம் கேட்டுருந்தோம். அந்த டைமில் இந்த பரிசு வந்ததுக்கு மக்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு கேம்புனாலும் சரி, வெளியே யாரும் சரி, படிக்க முடியல மன கஷ்டத்தால படிக்க முடியாத மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் போன இடத்துல போய் சொல்ல முடியல. காலேஜில் சீட்டு கேட்க போனால் நிறைய இடத்துல பணமும் சிபாரிசு தான் ஜெயிச்சிருக்கோம், மார்க் ஜெயிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா எம்சிசி காலேஜில் அப்படின்னு நல்லா பேசாருங்க. பல பேர் இந்த காலேஜ் சீட்டு கிடைக்காப்பா அப்படின்னு சொன்னபோது கூட காரணம் சிபாரிசு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் பொறுத்த எங்களை யாருமே தெரியாது. ஸ்ரீரங்கம் சீட்டு ஒரே காரணத்துக்காக எவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்து இன்னைக்கு அவர் சீட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். எங்களுக்கு எல்லா வசதியும் ஒரே வாசம் தான். நல்லா என்னைக்காவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடும்ன்றது. பண கஷ்டத்தால் நிறைய பேர் படிக்க முடியாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நான் நிறைய காம்படிஷன் பார்த்து அவர் பார்த்துக்கிட்ட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுப்போம். நான் நினச்சேன் ஒரு வேலை அதில் அங்கே இருந்துட்டு அப்ளிகேஷன் பார்த்துட்டு மார்க் பார்த்துட்டு ஜாஸ்தி பார்த்துட்டு இவங்க ஒரு பணக்காரங்க இல்லையா அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் தெரியும். நான் ஃபஸ்ட் நம்பர் இருந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு மீசனா எனக்கு அண்ணன் இல்லை, ஆனால் இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு வந்தவர். எனக்கு வீட்டுக்கு வந்தவர் அண்ணன் அகலம் சாப்பிட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், லைஃப்பில் நல்லவங்க கெட்டவங்க நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக நீங்கள் நல்லவங்க மட்டும்தான் பழகணும், கெட்டவங்களை பழகலாம்னு சொல்ல எல்லாருக்குமே பழங்க. எல்லாத்துலேயும் நிச்சயமாக ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை உங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கங்க. அதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அதை எல்லாமே இது பண்ணுங்க. நீங்கள் பணமானாலும் படிக்க முடியாத நிலையிலேருந்து இங்கே எடுத்து வந்துருக்கீங்க. பணம் இல்லாதனால குடும்ப கஷ்டத்தால் படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. மேலே இலங்கையில் படிக்கிற மாணவர்கள் வந்து அங்கே படிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் சரி, பண கஷ்டத்தால் இப்படி ஃபவுண்டேஷன் எதுவும் இல்லாதால அவங்களால் படிக்க முடியாது. என்ன பண்ணுறோம் +2 வரைக்கும் தான் அவங்களால் படிக்க முடியும். காலேஜ் சிக்கல் நிச்சயமாக நான் சொல்லுவேன். நான் 10th அங்கே எழுதி இலங்கையில் ஒரு மளிகை கடையில் படிச்சுருக்கேன். இங்கே வந்து குடும்ப நிலை காரணமாக நம்ம மளிகை கடை தான் படிச்சு. எங்கள் அப்பா தான் எனக்கு ஸ்கூலில் சேர்த்தாரு. இன்னைக்கு நான் என்னன்னா எங்கள் அப்பா தான் நிச்சயமாக சரி. இந்த அகலம் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பயன்படுத்திப்போம். ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு சொசைட்டியில் நாங்களும் ஒரு பெரியார் வரும்போது என்ன மாதிரி நிச்சயமாக படிக்கக்கூடிய திறமை இருந்தும் பண கஷ்டத்தால படிக்க முடியாத மாணவர்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவோம். ரொம்ப நன்றி. முகமது அன்சாரோட அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படலாம். இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த பலன் கொடுத்துட்டேன், அவருக்கு பெருமை தேடி கொடுத்துட்டேன். நன்றி முகமது. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் விழாவில் இருக்கிற அகரம் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உட்பட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அப்கோர்ஸ் கல்யாணியா அவர்களுக்கும் வணக்கம். ஒரு வாட்டியும் ஒரு ஷாக் தான் கொடுத்துறாங்க. மாணவர்கள் வந்து பேசும்போது வந்து ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்துட்டே இருக்காங்க. வெக்கமே இல்லை. எனக்கு ஒரு 38 வயசாச்சு. எனக்கு சமீபத்தில் வந்து மனப்பக்குவம், சின்ன சின்ன ஒரு தேடலுக்கு வந்து ஒரு பதில், இதெல்லாமே இந்த வயசுல இருக்கவங்களுக்கு 17-18 வயசாச்சு. இப்பவே வாழ்க்கையில சில விஷயங்களை எப்படி பார்க்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஐ திங்க் தே ஆர் ட்ரூ ஃபைட்டர்ஸ். அவங்களோட சூழல், அவங்களோட கஷ்டங்கள்லாம் வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள், கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள், அதை தாண்டி வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஜெயிச்சு ஒரு படி ஏறினவங்க இருக்காங்க, ஒரு அடுத்த படி ஏறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கிறது ஒன்றுமே இல்லை. எந்த சூழ்நிலையும் அப்பா சொன்ன மாதிரி வந்து மார்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டுமே கவனம் இருக்காதுங்க. வெளியில் ஒரு பெரிய உலகம் காத்துட்டு இருக்கு. எந்த அட்மாஸ்பியர், எந்த சூழல், யார் மத்தியில் இருந்தாலும், புது காலேஜ் போறீங்க, புது யூனிவர்சிட்டி போறீங்க, நிறையா வேற வேற இடத்துல இருந்து வந்த மாணவர்கள் இருப்பாங்க. மெட்ராஸ்லயே பகட்டான வாழ்க்கை வாழ்ந்த, ரொம்ப ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. வேற லாங்குவேஜ் பார்க்குற மாணவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்த மாணவர்கள் இருப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும்
அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடவே வேண்டாம். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோனா ஹீரோயின் எல்லாமே நீங்க தான். ஸோ தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் என்னால் முடியாது அப்படிங்கிறத நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் 6 months கஷ்டமா இருக்கும், காலேஜ் சேர்ந்தோட அந்த ஃபர்ஸ்ட் 6 months கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட இன்னும் கஷ்டப்படுறவங்க மனசுல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க நீங்களும் சப்போர்ட் பண்ண பாருங்க. ஐ திங்க் அது கிராஸ் பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லை. முதல் மாணவி சொன்னாங்க, இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டா போதும், வாழ்க்கையில வந்து பெரிய அளவில் சாதிச்சிடலாம். அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டா போதும். எல்லாமே பண்ணிட்டீங்க, எந்த உதவியும் இல்லாம, அப்பா அம்மா இல்லாம, குடும்ப சூழல் ரொம்ப மோசமா இருந்தும் பெருசா சாதிச்சீங்க. இந்த கல்வி முழுமை அடையணும். காலேஜ் படிக்க வந்து நிறைய பேர் அகரம்ல மார்க் வாங்க காலேஜ் இவ்வளோ கிடைச்சும் டிஸ்கன்யூ பண்ணவங்களா இருக்காங்க. அந்த மனசு தைரியத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். மாணவர் மாணவர்களுக்கு சொல்றேன், டு பி ஆர் நாட் டு பி, அவ்வளவுதான். அது நினைச்சீங்கன்னா போதும். இது வேற எதுவுமே தேவையே இல்லை. பெருசா வாங்க வாழ்க்கையில. பத்திரிகை நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்கள் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது தயவு செஞ்சு இது எங்க மேடையாவோ, அப்பா மேடையாவோ, எங்க 2 பேர் மேடையாவோ, நாங்கள் போட்டோ எடுத்துக்கிறோம், புகைப்படம் எடுத்துக்கிறோம், வருஷம் வருஷம் நாங்கள் பண்றோம் அப்படின்னு காமிச்சிக்கிற மேடையா மட்டும் இதை தயவு செஞ்சு பார்த்துட வேண்டாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களோட சூழ்நிலையை எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த மாணவர்கள் எந்த சூழலுக்கு வராங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு உதவிகள் தேவைப்படுது, எவ்வளவு பேர் அந்த உதவி மட்டும் இருந்தா, அந்த படிப்பு உதவி மட்டும் இருந்தா எவ்வளவு பேரோட வாழ்க்கை முழுமை அடையுங்கிறதுக்கு ஒரு மேடையா மட்டுமே இதை பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த பண உதவி, அந்த சின்ன சின்ன உதவி மட்டுமே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுக்கட்டையா இருக்கு, தடையா இருக்கு. மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறேன், இது வெறும் 10,000 ரூபாய் வந்து நீங்க பெருசா சாதிச்சதுக்கு நாங்க போட்டுக்கிற நகரம் பேட்ச் மாதிரி ஒரு பேட்ச் தான். அதை குத்த விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தூரம் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு முதல் நன்றி. அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இது 10,000 ரூபாயோட நிற்காது. தகுதியான மாணவர்களுக்கு எவ்வளவு படிப்பு நினைச்சாலும் நகரம் கூடிய நிற்கும். Thank you so much for coming again. Wish you all the very best. ரொம்ப சந்தோஷமான நாள், இனிய நாள் அது. தேங்க்யூ. 4 தமிழ் மீடியா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிருத் பேசுகிறேன். 3 ஃபிலிமோட மியூசிக். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்கி பேசுகிறேன். 4 தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். 4 தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். 4 தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு டிஎஸ்பிஎல் சார்பாக எங்கள் இனிய வணக்கங்கள். கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் 4 தமிழ் மீடியா. 4tamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.